சக்தி வந்து பொன்னி ஒன்றும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பொன்னி ரொம்ப மனசு கஷ்டத்தோடு அப்படின்னு நடந்து வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே வந்து பொன்னி என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து அந்த ஃபேன் எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க. அதை பார்த்துட்டு சக்தி பயந்து போகிறாரு. நான் என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன், அதுவே நடக்குதுப்பா அப்படின்னோடனே, என்னப்பா சொல்கிற, சக்தி ஃபேன் வந்து கொடுத்த ஃபேனை வந்து பொன்னி எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சண்முகம். என்னப்பா சொல்கிற, ஆமாப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லி சக்தி சொல்கிறாரு. உடனே ஓடி போயிட்டு எப்படியாவது பொன்னியை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பின்னாடியே போயிட்டு என்ன பொன்னி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னோடனே, நீங்கள் கொடுத்த ஃபேனை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, நான் கொடுத்த ஃபேனை, நான் எப்போ ஃபேன் கொடுத்தேன், எனக்கு தெரியாத மாதிரி பண்ணாதீங்க, அந்த கடைக்காரர்கிட்ட கொடுக்க தான் போனேன், நீங்களே வந்துட்டீங்க, இந்தாங்க நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு. ஏன் பொண்ணு இப்படிலாம் பண்ணுறேன், நீங்கள் தானே அந்த ஃபேனை வாங்கி கொடுத்தீங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, எப்போ நீங்கள் காசு அதிகமாக கொடுக்க சொன்னீங்களோ எனக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு, இந்த ஃபேனையும் நீங்கள் தான் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து பொண்ணுக்கு ஏன் பொண்ணு இப்படி பிடிவாதமாக இருக்க, சரி அப்படி ஃபேனை நான் வாங்கி கொடுத்தேன்னு உனக்கு தெரியுமா, அவர் தானே கொடுத்தாரு ஃபேனை, நான்லாம் வாங்கி கொடுக்கல பொண்ணு, ஏங்க போய் சொல்கிறீங்க, நீங்கள் போய் சொல்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீங்கள் போய் சொல்லாமல் இருக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது, எப்போ நீங்கள் காசை கொடுத்தீங்களோ அப்போவே ஃபேனையும் நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா ஒருத்தவங்க ஃபேனை கொடுத்தாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு உதவியாக அது பழைய ஃபேனை தான் கொடுப்பாங்க, புது ஃபேனை யாருமே எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவர் கொடுத்தாரு, அப்போ கூட ஏதோ ஒரு காரணத்தெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, சரி போனால் போது நான் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் தானே தெரிஞ்சது அந்த ஃபேனை கொடுத்தது நீங்கள் தான் சொல்லிட்டு, இப்போ எனக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு, இந்த ஃபேனையும் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க, எனக்கு உதவி செய்யாதீங்க, என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னை தொல்லையே பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி சொல்கிறது, அதையே தான் தொடர்ந்து செஞ்சுட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, உங்களை இல்லாமல் நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நீங்கள் இல்லாமல் ஒரு சாப்பாடு கூட என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுங்க, அது தானே அப்படின்றாங்க. ஏன் பொண்ணு இப்படிலாம் பேசுகிறேன், நான் ஒன்றும் அப்படி நினைக்கல பொண்ணி, புரிஞ்சுக்க பொண்ணி அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் இல்லை, இந்த ஃபேனை நான் அவர்கிட்ட கொடுக்கலான்னு நினச்சேன், சரி நீங்களே வந்துட்டீங்க, இந்தாங்க இந்த ஃபேனை நீங்களே வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி உதவியெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு என் பின்னாடி வந்தீங்க நல்லா இருக்காது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பொண்ணியும் கற்றுக்கிட்டே இருக்காரு. பொண்ணி போயிடுறாங்க. அடுத்து வந்து மனசு கஷ்டத்தோடு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து தவிக்கிறாரு நம்ம சக்தி. அடுத்து வந்து இந்த ஃபேன் எடுத்துகிட்டு வராரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் வந்து அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் கேட்குறாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, ஃபேனையும் கொடுத்துட்டா, இப்போ கொசு கடியிலையும் வந்து தூக்கம் இல்லாமல் படுத்து தூங்க போகிறா, இதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியலப்பா, என்னால் பார்க்க முடியலப்பா சொல்லிட்டு அழறாரு. டே கவலைப்படாதடா, எல்லாம் சரியாயிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்துட்டே இருக்காரு பொண்ணு என்ன பண்ணுறாங்க, மேலே போயிட்டு போகிறாங்க படிக்கட்டு ஏறி. அப்போ திடீர்னு பொண்ணுக்கு ஒரே மயக்கமாக வருது. ஏன் இவ்வளோ மயக்கம் வருது, எனக்கு காலையிலேருந்து ரொம்ப மயக்கமாக இருந்தது, ஆனால் நான் மத்தியானம் தான் சாப்பிடல, இது வரைக்கும் எத்தனை தடவை நான் சாப்பிட்லனாலும் நான் வந்து இந்த மாதிரி மயக்கம் எனக்கு வந்ததே இல்லை, ஆனால் ஃபஸ்ட்டு முறையாக எனக்கு மயக்கம் வருது, எனக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் எட்டின்னு வருது பொண்ணுக்கு. அப்படியே விட போகிறாங்க, யாரோ ஒருத்தர் கை வந்து தாங்கி பிடிக்குது. பொண்ணு அப்படியே மயங்கிடுறாங்க. உடனே வந்து சக்தி பதறி போகிற, பொண்ணு உனக்கு என்ன ஆச்சு பொண்ணு, ஏன் முட்டி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கண்ணத்தை தட்டி பார்க்குறாரு. அப்புறம் கையை வந்து சூடுபடுத்தி பார்க்க எதுவுமே வந்து உணர்வே இல்லை. ரொம்ப பதறி போகிறாரு. கண்டிப்பாக பொண்ணுக்கு பசி மயக்கம் தான், அவள் சாப்பிட்ருக்க மாட்டா, அதனால தான் மயங்கி விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடி போய்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து முகத்தில் தெளிக்கிறாரு. கொஞ்சம் தண்ணியும் கொடுப்பாட்டுறாரு. பொண்ணு வந்து கண்ணை திறக்கிறாங்க. பார்த்தா சக்தி, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்றாங்க. என்ன பொண்ணு இப்படி பண்ணுற, ஏன் பொண்ணு மயங்கி விழுந்துட்ட, சாப்பிடாதால் தானே மயங்கி விழுந்த, எதுக்கு பொண்ணு இப்படிலாம் உன் உடம்பு போட்டு கெடுத்துக்கிற, நான் அதான் சொன்னேன் இல்லை நீ அங்கேயே வேலை செய் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சாப்பாடும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஏன் பொண்ணு என்னை போட்டு கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. இங்கே பாருங்கள், உங்களோட கரிசனமும் எதுவுமே எனக்கு தேவையே கிடையாது, தயவு செய்து இங்கேருந்து போயிட்டீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்றாங்க. சரி பொண்ணு நான் போயிடுறேன், தயவுசெய்து தண்ணியாவது குடி பொண்ணு, ஒன்றும் தேவையில்லை, இங்கே தண்ணி இருக்குது, இந்த குடிசையில் நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவர் போனோன்னு நிறைய தண்ணி ஏற்று முண்டு ஃபுல்லாக குடிச்சிடுறாங்க, வயிறு ஃபுல்லாக. அப்படிமா வந்து பொண்ணு வந்து அப்படியே உட்காந்துடுறாங்க. இதெல்லாம் பார்க்குற சக்தியால் தாங்கிக்க முடியல. சக்தி ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. உடனே வந்து நேராக போகிறாரு. இதுக்கப்புறம் வந்து எனக்கு வாழவே பிடிக்கலப்பா இந்த உலகத்தில், நான் எதுக்கு இருக்கேன்னு எனக்கே தெரியல, பொண்ணியை காப்பாற்ற நான் எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே அவங்க அப்பா வந்து என்ன ஆச்சுப்பா அப்படின்னு நடந்த விஷயம், பொண்ணி மயக்கடிச்சு விழுந்துட்டாப்பா, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குப்பா, அவளுக்கு ஏதோ பிரச்சனைப்பா அப்படின்னு. இல்லைடா சாப்பிடாதால் தான் மயக்கடிச்சு விழுந்துருப்பா, ஆனால் பொண்ணி அப்படிப்பட்டவ கிடையாது, காலிலேருந்து நைட்டு வரைக்கும் கூட வந்து சாப்பிடாமல் இருப்பா, அப்பவும் அவள் வந்து இந்த மாதிரி சோர்வாக இருக்க முடியாது, ஆனால் தொடர்ந்து அவள் சரியாக சாப்பிட்டதால் தான் அவள் இப்படி இருக்கா. அப்பா எனக்கு பயமாக இருக்குப்பா, தயவு செய்து பொண்ணி டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போங்கப்பா, காலையில் கூட அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த கடைக்கார அணைச்சி சொன்னாருப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, ப்ளீஸ்ப்பா ஏதாவது சொல்லி பொண்ணி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து கெஞ்சுறாரு. சரிடா நீ கவலைப்படாத, நான் எப்படியாவது பொண்ணியை வந்து டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அவங்க அப்பா. இதோட முடியுது.